ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி, உங்கள் வீட்டில் சட்டு புட்டுன்னு பால்கோவா செய்யணும்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு 10 முந்திரியை சேர்த்து, கூடவே ஒரு ஏலக்காவை சேர்த்து, அரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் 6 லிட்டர் பாலை சேர்த்து, நல்லா திக்கான பாலாக பார்த்து சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடரையும் சேர்த்து, கூடவே 4 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம பால் நல்லா கொதி வரட்டும். பால் கொதி வரும்போது சுத்தி இருக்கிற இடம் அடிக்கடி எடுத்து விடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். நம்ம பால் நல்லா திக்கா இருக்கலாம், மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப பாருங்க, பால் 5 நிமிஷத்துல நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்துல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பால் எந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துச்சு பாருங்க. கடாயில கொஞ்சம் தூரம் ஒட்டாம வந்திருக்குது. இது சரியான அளவு. இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, பர்ஃபெக்டான பால்கோவா ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. உங்க வீட்டுல 1/2 லிட்டர் பாலை வச்சு இந்த மாதிரி டேஸ்டா பால்கோவா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.